ஒரு முறை திருவண்ணாமலையில் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் மார்கழி மாதம் என்று நினைக்கிறேன், ஒரு ஏழை பிராமணர் அந்த கோயிலில் குருக்களாக இருக்கிறார். தினமும் சர்க்கரை பொங்கல், புளியோதரை இது போன்ற நைவேத்தியங்களை செய்து பக்தர்கள் கொடுப்பது வழக்கம். அன்று ஏதோ வறுமையான சூழ்நிலை போல இருக்கு, வெறும் வெண்பொங்கலை போட்டு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணார். எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க. அதில் ஒருத்தர் இருப்பார், எல்லா இடத்துலையும் ஒருத்தர் இருப்பார், ஏடா கூடமாக பேசுறதுக்குன்னே ஒருத்தர் வருவார். அவரு நல்லவர் நான் சொல்கிறேன். அப்போ தான் தெய்வத்தோட சிறப்பு தெரியும். அசுரர்கள் இருந்தால் தான் தேவருடைய மதிப்பு தெரியுங்கிற மாதிரி, வெயில் இருந்தால் தான் நிழலினோட அருமை தெரியுங்கிற மாதிரி, கெட்டவா இருந்தால் தான் நல்லவோட மகிமை தெரியும், ஆண்டவனுடைய இருப்பு இந்த உலகத்தில் இருக்குன்னு தெரியும். அதுபோல் அந்த ஒரு மனிதர் வாங்குறாரு, வெண்பொங்கல்லாம் இருக்கு. வெண்பொங்கலை பார்த்துட்டே அவருக்கு சுள்ளுன்னு கோபம் வருது. என்னையா தினமும் சக்கரை பொங்கல் புளி சாதம் போட்டு கொடுத்துக்கிருந்தா இன்னைக்கு வெறும் வெண்பொங்கலை போடுறியே அப்படின்னு குருக்கள் மேலே எகிர்றாரு, சத்தம் போடுறாரு, குதிக்கிறாரு, தாண்டுறாரு. இது எப்படி நீ செய்யலாம்? நான் இன்னைக்கு சக்கரை பொங்கல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன், என்னை ஏமாத்திட்டியே அப்படின்னு குருக்களோட சண்டைக்கு போகிறார். குருக்களுக்கு தர்ம சங்கடமான நிலைமை, வருமானம் குறைவாக இருக்க ஒரு கோயில், இருக்கதை வச்சு சிறப்பாக செஞ்சுக்கிருக்கார். குருக்களுக்கு ஒன்றும் புரியல. அங்கே விசிறி சாமியார் இருக்கிறார், நடக்கிறத பார்க்குறாரு, இவர் சத்தம் போட்டு குதிக்கிறதையும் பார்க்குறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்த அந்த தொன்னையில் இருந்த வெண்பொங்கலை வாங்கி ஒரு வாய் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு திருப்பி அந்த குதிக்கிற ஆசாமியை கூப்பிட்டு இதை எடுத்து கொஞ்சம் சாப்பிடுங்கன்னார். அவர் இது வெண்பொங்கல் தான் அப்படின்னார். இல்லை, எடுத்து இப்போ சாப்பிட்டு பாருங்கன்னார். உடனே எடுத்து சாப்பிட்றாரு. சக்கரை பொங்கல் மாதிரி தித்திக்குது. என்னது ஆச்சரியம், வெண்பொங்கல் இனிக்குது, இன்னொரு வாய் எடுத்து சாப்பிடுங்கன்னாரு. அப்படியே புளி சாதம் சாப்பிட்ற மாதிரி புளிக்குது, புளியோதரை ஆயிடுச்சு. பார்த்தா ஒன்றும் புரியலை. இந்த ஆசாமிக்கு வெளவெளத்து போயிடுறார். ஒரு வெண்பொங்கலை சக்கரை பொங்கலாகவும் புளியோதரையாக மாற்றக்கூடிய ஒரு மகான் இருக்கிறார் என்றால் தெய்வம் இருக்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத அந்த இடத்துல நிரூபிக்கிறாரு விசிறி சாமியார் என்ற சுரத்குமார். அந்த ஆசாமி அடங்கி போய் காலில் விழுகிறான், மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி.